அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு குப்தர்கள். இந்த குப்தர்களை குறித்து சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு பாடத்துலேயும் கற்றலுக்கு நோக்கங்கள் உண்டு. அதாவது இந்திய வரலாற்றில் குப்தர்கள் ஆட்சியின் முக்கியத்துவம் குறித்து நாம் என்ன செய்கிறோம், இதை கற்றுக்கிற போகிறோம். அது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து சில பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் வாட்சி பார்த்துக்கணும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஏறத்தாழ அந்த புதாண்டு 300லேருந்து 700 வரையிலான அந்த காலகட்டம் அரசமைப்பில் ஒரு செவ்வியல் முறை, ஒரு செம்மையான, அதாவது அரசு ஒரு பேரரசு என்பதில் ஒரு முழுமை பெற்ற ஒரு காலமாக அந்த காலகட்டம் தோன்றி பல பகுதிகளிலையும் பேரரசர் ஆட்சி உருவாக வழிவகுத்த அது காலமாக அமைஞ்சிச்சு. அதுலேயும் குறிப்பாக மௌரிய பேரரசுக்கு பின்னால் பல சின்ன சின்ன அரசுகள்லாம் தோன்றுச்சு. ஆனால் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு நிலையான ஆட்சிகளாக அமையலை. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குப்தர் அரசு தான் என்னச்சு ஒரு பெரிய சக்தியாக உருவாகி இந்திய துணைக்கண்டத்தோட ஒரு பெரிய பகுதியை அரசியல் ரீதியாக ஒன்றிணைத்தது. மத்தியில் ஒரு வலுவான அரசாக வலுப்பெற்றதுனால பல அரசுகளும் அதனுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மாற்றமாக நிலப்பிரபுத்துவம் என்பது ஒரு நிறுவனம் போன்றே வேறொன்ற தொடங்கிருச்சு. செயல்திறன் மிக்க வணிகக்குழு, கடல் கடந்த வாணிபம் ஆகியவற்றுடன் அதனுடைய பொருளாதாரமும் ஓரளவு எழுச்சி காணுது. வணிக குழுக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகுது. அது மாதிரி கடல் கடந்த வணிகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காங்க. ஆக சமஸ்கிருதத்தில் பல பெரிய படைப்புகளும் தோன்றுது. நுண்கலை, சிற்பம், கட்டிடக்கலை ஆகியவற்றில் பண்பாடு முதிர்ச்சி காணப்படுது இந்த காலகட்டத்தில். அது மாதிரி உயர் வர்க்கத்தினுடைய வாழ்க்கை முறை இந்த காலகட்டத்தில் ரொம்ப உச்சத்துக்கு போயிடுது. கல்வி, கலை, அறிவியல் ஆகியவையெல்லாம் சிறந்தோங்கி இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னென்னா, அந்த நிலப்பிரபுத்துவ குணம் காரணமாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மக்களை ஒரு அடிமை போல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் அந்த காலத்துலேருந்து படிச்சிருப்போம். குப்தர்கள் காலம் பொற்காலம் என்று நாம் அந்த காலத்துலேருந்து படிப்போம். ஆனால் நம்ம வரலாற்றாளர்களே உறுப்பினர் என்ன சொல்கிறாங்க, இதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக இது பொற்காலம்னு மற்ற துறைகளில் சொல்லலாம், ஆனால் ஏழை எளிய மக்களை பொறுத்தவரை இது ஒரு கஷ்டகாலம்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பண்பாட்டு மலர்ச்சியின் காலம், செவ்வியல் கலைகளின் காலம் என்பதை பல அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கிடத்தான் செய்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சி குறித்த வரலாற்று சான்றுகள் நாம் பார்க்கணும். இதில் 3 வகையான சான்றுகளை அடிப்படையாக வச்சு தான் குப்தர்கால வரலாற்றை மீள் உருவாக்கம் செஞ்சுருக்காங்க. முதற் சான்று இலக்கிய சான்றுகள். நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்யாயனர் ஸ்மிருதிகள். இந்த ஸ்மிருதிகள் என்பதை குறித்து நமக்கு போதிய விவரம் எனக்கு கிடைக்கல. அடுத்தது 2வது, அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ள காமந்தகாரின் நீதிசாரம் என்ற தர்மசாஸ்திரம் புதாண்டு 400 இயற்றப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம எப்படி தமிழில் திருக்குறள் இருக்கோ, எல்லா விதமான மக்களுக்கும் வாழ்வதற்கு வழி சொல்லக்கூடிய நூல் தான் திருக்குறள். அதுபோன்று அரசருக்கு அதில் இவங்க அரசருக்கு மட்டும் தனித்தெளியிருக்காங்க. ஆனால் வள்ளுவர் அப்படி கிடையாது, எல்லா வகையான தரப்பு மக்களுக்கும் அதில் சொல்லியிருக்கார். அது மாதிரி விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்ராராட்சகம் ஆகியவை குறித்து என்ன செய்யுது, குப்தர்களின் எழுச்சி குறித்த விவரங்களையெல்லாம் நமக்கு அளிக்குது. அதாவது விசாகதத்தர் எழுதின நூல் தான் தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சகம். அடுத்தது புத்த சமண இலக்கியங்கள், காளிதாசரின் படைப்புகள். அது மாதிரி 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை இருந்த சீன பயணியான பாகியானோட குறிப்புகள். இதெல்லாமே என்னது, நமக்கு இலக்கிய சான்றுகள். அடுத்தது கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்று என்று எடுத்துக்கிட்டோம்னா மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. அதில் இரும்பு தூண் அமைச்சு அதில் இணைஞ்சிருந்தாங்க, அவங்களுடைய ஆட்சி சிறப்பு குறித்து பொறிச்சிருக்காங்க. இதில் 1ஆம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை குறிக்குது. அடுத்து அலகாபாத் கல்தூண், அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதுவும் நல்ல பெரிய இரும்பு தூண்கள். இதெல்லாம் இன்றைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்குன்னா பார்த்துக்கோங்க.
அப்போ இதில் சந்திரகுப்தரின் ஆட்சி, அவரது ஆளுமை, சாதனைகள் இதெல்லாம் குறித்து இதில் விளக்குது. இந்த அலகாபாத் அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சது யாருன்னா ஹரிசேனர். இது 33 வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் இந்த நூல், அதாவது இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. அடுத்து நாணய ஆதாரங்கள். குப்த அரசர்கள் வெளியிட்ட நாணயங்களில் அவங்களுடைய உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த தங்க நாணயங்கள் குப்த அரசர்களின் பட்டங்கள் குறித்தும் அவர்கள் நடத்திய சடங்குகள் குறித்தும் தெரிவிக்கின்றன. அடுத்து குப்த வம்சத்தின் தோற்றம். இதை நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். குப்த வம்சத்தின் தோற்றம் குறித்த சான்றுகள் மிகவும் குறைவாக தான் இருக்குது. பொதுவாக குப்த அரசர்கள் என்பவர்கள் ஒரு எளிய குடும்பத்தில் தான் அந்த காலத்தில் தோன்றியிருக்கணும். குப்த வம்சத்தோட 3வது ஆட்சியாளரான முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி இளவரசி ஆகிய குமாரதேவியை மணக்கிறாரு. இந்த தகவலை அவரது பரம்பரை நினைஞ்சிருக்காங்க, மிக பெருமையோடு பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு சாதாரண குடும்பத்துக்காரர் ஒரு இளவரசியை போய் மணக்கிறாருங்கிறத ரொம்ப பெருமையாக அவங்க செஞ்சுருந்துருக்காங்க. இந்த அரச குடும்பத்தினுடைய தொடர்பு தான் குப்தர்களுடைய எழுச்சிக்கே ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்பது இதிலேருந்து நமக்கு தெரிய வருது. லிச்சாவிங்கிறது என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய பீகாரோட வடக்கு பகுதியில் இருந்த ஒரு பழமையான கணசங்கம். கணசங்கம் என்பது குறித்து நாம் 3ஆம் பாடத்திலே இது குறித்து விளக்கம் சொல்லியிருக்கோம். அதாவது இனக்குழுக்களுடைய தலைவர்களின் குழுவான ஒரு ஆட்சி, குழுவாக இருந்து அவங்க செய்யக்கூடிய ஆட்சி. அது கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி. கங்கை பகுதிக்கும், அதாவது கங்கையாருக்கும் நேபாளத்தோட தெராய் என்ற பகுதிக்கு இடைப்பட்ட பகுதி. ஆக சந்திரகுப்தரின் ஒப்பற்ற புதல்வரான அந்த சமுத்திரகுப்தரின் பிரயாகை, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அலகாபாத் தூண் கல்வெட்டின்படி அவர் பிரயாகைக்கு மேற்கே மதுரா வரை உள்ள செழிப்பான நிலங்கள் முழுவதையும் எண்ணுகிறார், கைப்பற்றாரு. கலிங்கம் வழியாக தெற்கே, கலிங்கம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரிசா, அதாவது விந்திய சாத்புரா மலைகள் அதுக்கு முன்னால் அந்த ஓரப்பகுதிகளில் கிடையாது. அப்போ அங்கேருந்து என்ன செய்கிறாரு, அந்த வழியாக தெற்கே பல்லவர்களின் தலைநகரமான காஞ்சிபுரம் வரைக்கும் எண்ணுகிறார். வெற்றிகரமான படையெடுப்பை நடத்தி இருந்திருக்காரு. மகதம், அலகாபாத், அவுத் ஆகியவற்றை குப்தர்களின் பகுதிகளாக இந்த புராணங்கள்லாம் நமக்கு குறிப்பிடுது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அந்த கணசங்கம் என்பது குறித்து விளக்கம் 3ஆம் பாட பதிவுகளில் இருக்கும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நன்றி.